வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். கவிஞர் வாலி, வாலிப கவிஞர் வாலி அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? வாலி சாருடைய வாழ்க்கையில பல சுவாரஸ்யங்கள் இருக்கு. அவர் குசும்புக்காரர். அவர் திருச்சி குசும்பு அப்படின்னு சொல்லுவாங்க, தஞ்சாவூர் குசும்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குசும்பு குறும்பு கொண்டவர் தான் வாலி அவர்கள். வாலி சார்கிட்ட நம்ம நின்னாலே அவர் பேசுற அந்த கலகலங்கிற பேச்சிலேயே நம்மளுடைய துக்கங்கள் எல்லாமே காணாம போயிடும். அப்படி வாலி சார் அவர்கள் இளையராஜா அவர்கள் வீட்டுக்கு வந்தப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு பழைய விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்ம ரிலாக்ஸ் வித் ராம்ஜி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு நல்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இளையராஜா சார் வீட்டில் ஒரு ஹோமம்ங்க. டி நகரில் இருக்கிற முருகேசன் தெருவில் இருக்கிற இளையராஜா சார் வீட்டில் ஒரு ஹோமம் நடக்குது. ஏதோ ஒரு பூஜை ஒன்று நடக்குது. அந்த பூஜைக்கு திரையுலக பிரபலங்களையும் அழைச்சிருக்காரு, சங்கீத கலைஞர்களையும் அழைச்சிருக்காரு. நிறைய பேர் அங்கே வந்திருக்காங்க. அப்படி வந்திருக்கிற சமயத்தில் வாலி அவர்களும் அந்த விழாவுக்கு வரவழைக்கப்பட்டிருக்கார். வாலி அவர்கள் ஏராளமான பாடல்கள் இளையராஜா அவர்களுடைய இசையில் எழுதியிருக்கார். ஏகப்பட்ட பாட்டு கொடுத்துருக்கிறாரு. இளையராஜா அவர்களுக்கும் வாலி அவர்களுக்கும் அப்படி ஒரு பந்தம் உண்டு. ராஜா அப்படின்னு இளையராஜாவை ராஜா என்னையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு உரிமை உள்ளவர் வாலி அவர்கள். அண்ணே இப்படி எழுதி கொடுங்கண்ணே அப்படின்னு அண்ணேன்னு சொல்லி வாலியை கொண்டாடுபவர்கள் கொண்டாடுபவர் தான் இளையராஜா அவர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. வாலி அவர்கள் ஸ்ரீரங்கத்துக்காரர்னு தெரியும், திருச்சி ஸ்ரீரங்கத்துக்காரர்னு தெரியும். வைஷ்ணவராக இருந்தாலும் தீவிர முருக பக்தர் அப்படிங்கிறது தெரியும். அவர் அவர் பேர் ரங்கராஜன். அவர் பேர் வாலியோட பேர் ரங்கராஜன். இவர் நிறைய பாடல்கள் எழுதி எத்தனையோ ஹிட்டு கொடுத்தவர் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். அவருடைய பாடல்கள்லாம் அப்படிப்பட்ட பாடல்கள். அவர் இளையராஜா சார் வீட்டு அந்த பூஜைக்கு வந்திருக்காரு. அப்படி பூஜைக்கு வந்த சமயத்தில் பயங்கர கூட்டம். ஹோமத்தினுடைய இது அப்படி இப்படிலாம் இருக்க, அப்படி ஒரு ஓரமாக நின்றுட்டு கொஞ்சம் கூட்டம் அப்படியே கொஞ்சம் நகரும் போது நம்ம உள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஹோமம்லாம் முடிஞ்சிருச்சு. இவர் கொஞ்சம் லேட்டாக தான் போயிருக்கு. ஹோமம்லாம் முடிஞ்சு அந்த சாஸ்திரிகள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஐயர்கள்லாம் அவங்கெல்லாம் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு சாஸ்திரிகள், ஒரு ஐயர், அவர் பார்த்துட்டு நமஸ்காரண்ணா அப்படின்னு வாலி அவர்களை பார்த்து சொல்லியிருக்காரு. நமஸ்காரம் அப்படின்னு இருக்காரு. என்ன வாலிண்ணா, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கப்படாதா, ஹோமம்லாம் முடிஞ்சு விட்ட அப்படின்னு அந்த ஐயர் சொல்லியிருக்கிறாரு. உள்ளே வந்திருக்கலாம், அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு வாலி அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்படின்னா உள்ளே வந்திருக்கலாமே அப்படின்னு இருக்காரு. ஏங்க இங்கேருந்தே நீங்கள் போட்ட புகை, ஹோம புகை இங்கேயே எனக்கு மூச்சு முட்டுது. உள்ளே வந்திருந்தேனாக்கா நான் பாட்டுக்கு கரன்னு பாசமலர் சிவாஜி கணக்கா நான் அழ ஆரம்பிச்சிருப்பேன் அப்படின்னு வாலி தான் அந்த அவருடைய குசும்பு காமெடி அப்படி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் பாருங்க, தப்பாக எடுத்துக்கப்படாது அப்படின்னு அந்த ஐயர் சொல்லியிருக்காரு. பரவாயில்ல சொல்லுங்க, அதனால என்ன, உங்களுடைய பாட்டெல்லாம் நான் ரொம்ப கேட்கறது இல்லைங்க. என்னமோ சின்ன வயசுலேருந்தே கண்ணதாசன் மேலே ஒரு பெரிய லவ், அதனால கண்ணதாசன் பாட்டை தான் ரொம்ப விரும்பி கேட்பேன். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, அதனால என்ன தப்பு இருக்கு, நானே கண்ணதாசன் பாட்டை ரொம்ப விரும்பி கேட்பேங்க அப்படின்னு வாலி அவர்கள் சொல்லியிருக்காரு. உண்மையும் கூட. கண்ணதாசன் மேல வாலி அவர்கள் அப்படி ஒரு பக்தியும் மரியாதையும் வச்சிருந்தார், காதல் வச்சிருந்தார். அதே போல கண்ணதாசனும் வாலியை கொண்டாடவே தவறல. வாலி ஒரு பாட்டு எழுதின பிற்பாடு அந்த பாட்டை எழுதுனது யாரியா, பிரமாதம் பண்ணியிருக்கானே யாரியா அவன் அப்படின்னு கேட்டதுக்கு வாலி அவர்கள் எழுதினாரு அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்கு உடனடியாக வாலி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, டே பிரமாதம் பண்ணிட்டடா, அட்டகாசமா எழுதியிருக்க, அப்புறம் கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போ அப்படின்னா. இல்லை கொஞ்சம் வேலையா இருக்கேன் அப்படின்னு. சரி நீ என்ன வேலையா இருப்பேன்னு தெரியும், என் டிரைவர்கிட்ட கொடுத்து விட்டுருக்கேன் வாங்கிக்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஃபுல் பாட்டில் விஸ்கியோ பிராந்தியோ ஏதோ ஒன்று அப்படி அந்த பாட்டுக்கு பரிசாக கண்ணதாசன் கொடுத்ததாக ஒரு சொல்லுவாங்க. இங்கே அந்த ஐயர் சொன்ன உடனே இதுல என்னங்க தப்பு இருக்கு, நானும் கண்ணதாசனுடைய ரசிகன் தாங்க, அப்படி பிரமாதமான பாட்டெல்லாம் கொடுத்தவர் இல்லையா அப்படின்னு வாலி சொல்லியிருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க அப்படின்னு அந்த ஐயர் மெதுவா சன்னமா வாலி அவர்கள் கிட்ட சொல்றாரு, நான் ஆணையிட்டாள் அது நடந்து விட்டாள் அப்படிங்கிற அந்த எம்ஜிஆர் பாட்டு, எங்க வீட்டு பிள்ளை பாட்டு இருக்க, கண்ணதாசன் எழுதலைனாக்க
எம்ஜிஆர் சிஎம்ஏ ஆயிருக்க முடியாதுங்க. அப்படி ஒரு பாட்டுலங்க எழுதினார் நான் ஆணையிட்டாள்னு அப்படின்னு. ஆமா ஆமா அப்படின்னு வாலி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தொட்டால் பூ மலரும் அப்படின்னு பாடியிருக்கிறார். ஐயோ என்ன பாட்டு இது அப்படின்னு வாலி அவர்கள் சொல்லியிருக்கார். இந்த தொட்டால் பூமலரும் பாட்டை கண்ணதாசன் எழுதாம விட்டுருந்தாருனாக்கா சரோஜா தேவி தமிழ் சினிமாவில் டாப் ஸ்டாராகவே வந்திருக்க முடியாதுங்க அப்படின்னு இருக்காரு. கரெக்டா சொன்னீங்க சார், கரெக்டா சொன்னீங்க ஐயரே அப்படின்னு சொல்லி அப்புறம் உங்களுக்கு வந்து திருச்சி, எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து நாகப்பட்டினம். அதனால நாகப்பட்டினங்கிறதுனால அந்த கடற்கரை, அந்த மீனவர்கள், அவர்களுடைய சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் எனக்கு நன்னாவே தெரியும். கண்ணதாசன் எழுதினாரே, அந்த கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், கடல் தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான், அந்த பாட்டெல்லாம் அப்படியே மீனவர்களுடைய வாழ்க்கைய அப்படியே அது ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் அப்படின்னு பின்னிடுவாருக்கு கண்ணதாசன். கண்ணதாசனை மாதிரிலாம் எழுதவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவருக்கு சிரிப்பும் தாங்க முடியல. வாலி அவர்களுக்கு கோபமும் வருது. ஆனா கோபத்தை தாண்டி ஒரு சிரிப்பு ஜாஸ்தியாவது, அடக்கவே முடியல அவரால். அப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க சொன்னீங்கல்ல நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டாள் அப்படிங்கிற அந்த பாட்டு, அப்புறம் அதுதான் எம்ஜிஆர் சிஎம் ஆக்குச்சுன்னு சொல்லி அது நான் எழுதின பாட்டுங்க, நான் ஆணையிட்டாள் பாட்டு. அந்த பாட்டை நான் எழுதாம நான் எழுதுனதுனால தமிழ்நாட்டுக்கு எம்ஜிஆர் சிஎம் ஆனார். ஒருவேளை கண்ணதாசன் அந்த பாட்டை எழுதியிருந்தாக்க அமெரிக்காவுக்கே அவர் அதிபதி ஆயிருப்பார், மிஸ் ஆயிடுச்சு. அதே போல தொட்டால் பூமலரும் பாட்டை எழுதுனது நான், ஆனா அந்த பாட்டை நான் எழுதுனதுனால அவங்க தமிழ்ல ஸ்டார் ஆயிட்டாங்க. ஒருவேளை கண்ணதாசன் எழுதியிருந்தா சரோஜா தேவி ஹாலிவுட்ல பெரிய நட்சத்திரமா மின்னிருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் பேந்த முழிக்க ஆரம்பிச்சார் அந்த ஐயர். தெரியாம வாயை விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி. இன்னும் சொல்ல போனாங்க, அப்புறம் அவர் நகர்ந்து நமஸ்காரம் கிளம்புறேன், விடைபெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அவரு இவருக்கு சிரிப்பு தாங்க முடியல. இதை பின்னாடி இளையராஜா சார்ட்ட சொல்லி சிரிச்சிருக்காரு அவர். இந்த மாதிரின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வாலி எழுதின பாட்டை கண்ணதாசன் எழுதிய பாட்டுன்னு நம்ம நிறைய பாட்டை நினைச்சிட்டு இருக்கிறதும், கண்ணதாசன் எழுதிய பாடலை இது வாலி தான் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிருக்கிறதும் நடந்திருக்கு. உதாரணமா நான் வந்து விகடன் குடும்பத்துல ஒரு பத்திரிகையில உதவி பொறுப்பாசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அப்படிங்கிற அந்த பாட்டு வரிய சுகிசிவம் ஐயா அவர்கள் வந்து அனுப்பிச்சிருந்தாரு. அந்த பாட்டு வந்து கண்ணதாசன் பிரமாதமாக எழுதியிருக்காரு அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து வாலி எழுதுனது அப்படின்னு நான் சொல்ல, ஐயாட்ட பேசிடுங்கன்னு என்னுடைய ஆசிரியர் ரவி பிரகாஷ் சார் வந்து சொல்ல, அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்ல, அவர் என்னைய கண்ணாபின்னான்னு திட்ட, அதுக்கு அடுத்த 5வது நிமிஷம் உடனடியாக அப்போ அங்கே எடிட்டராக இருந்த அசோகன் சார்ட்ட இந்த விஷயம் போக, கடைசியில் எல்லா விக்கிபீடியா, பக்கிபீடியா, அக்கிபீடியா, கொக்கிபீடியான்னு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா நிறைய இடங்கள்ல கண்ணதாசன்னு இந்த பாட்டு இருந்ததையும், அதை அடுத்து சில இடங்கள்ல வாலின்னு இருந்ததையும், ஆக வாலின்னு சில இடங்கள்ல கண்ணதாசன்னு பல இடங்கள்ல இருந்ததையுமா பார்த்துட்டு, அதற்கு பிறகு இன்னும் சில பேரை வச்சு கேட்கும்போது இந்த பாட்டை வாலி அவர்கள் தான் எழுதினாரு, அப்போ வாலி அவர்கள் உயிரோடு இருந்த தருணம் அது, வாலி அவர்கள் தான் எழுதினாரு அப்படின்னு எல்லாம் எங்க எடிட்டோரியல்ல அசோகன் சாருக்கு தெரிஞ்சிருச்சு. ராம்ஜி நீங்க சொன்னது கரெக்டு அப்படின்னு சொல்ல பிற்பாடு சுகிசிவம் ஐயா கிட்ட இருந்து அசோகன் சாருக்கு ஃபோன் வருது. அசோகன் சார் ஃபோன் எடுக்கிறாரு. தப்பு பண்ணிட்டேங்க, நான் கண்ணதாசன் தான் இந்த பாட்டை எழுதுனதுன்னு நான் நினச்சிட்டு அந்த ராம்ஜியை வந்து நான் கண்ணாபண்ணான்னு திட்டேன், அந்த தம்பிகிட்ட வந்து வருத்தப்பட வேணான்னு சொல்லுங்கள், நான் மன்னிப்பு கேட்டேன்னே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஏதோ பக்கத்தில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அசோகன் சார் எனக்கு ஃபோனை கொடுத்தாரு.
ஃபோனை வாங்கினேன். ஐயா சொல்லுங்க ஐயான்னு. தம்பி தவறு பண்ணிட்டேன் தம்பி, மன்னிச்சிரு தம்பி அப்படின்னு. சார் எங்கள் அப்பா மாதிரிங்க, நீங்கள் என்னங்க மன்னிப்பலான்னு. இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி இருக்குங்க. நிறைய நானே கூட பல பாடல்களை வந்து கண்ணதாசன் எழுதுனது தாங்க நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வாலி எழுதிய பாடல்கள் அது. அதனுள்ள ஒன்றும் இது இல்லைங்க. நான் பரவாயில்லப்பா, நல்ல வேலை இதை நீ கவனித்து திருத்தின நீ அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லி நடந்த சம்பவம்லாம் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்க, கண்ணதாசன் எழுதிய பாடல்களை வாலி பாடல்களை கண்ணதாசன் எழுதுனதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதில் இளையராஜாவுடைய அந்த வீட்டு பூஜைக்கு ஹோமத்துக்கு வந்த அந்த அந்தனர், அந்த சாஸ்திரிகள், அந்த ஐயரும் விதிவிலக்கு இல்லை. ஏன்னா எம்ஜிஆருக்கு அந்த 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 பண்ணின 3 பாட்டு இருக்கு பாருங்க. தொட்டால் பூமலரும் பாட்டாக இருக்கட்டும், நான் ஆணையிட்டால் பாட்டாக இருக்கட்டும், உண்மையிலேயே எம்ஜிஆருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு வாலி அவர்களுடைய பாடல் கொண்டு போச்சு அப்படிங்கிறதையும் இதில் மறுக்கிறதுக்கு இல்லை. இது இந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். அதே போல் இன்னொன்னையும் சொல்கிறேன் பாருங்க. 80களுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பாடல், வைரமுத்துவுடைய பாடலை கங்கையமரன் எழுதினார்னும், கங்கையமரன் எழுதிய பாடலை வைரமுத்து எழுதினார்னும் நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டே இருப்போம். நீங்கள் ஒரு 10 பாட்டு எடுங்க, 80களில் வந்த ஒரு 10 பாட்டை எடுங்க. அந்த 10 பாட்டில் வைரமுத்து எழுதின பாட்டுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறதுல ஒரு 3 பாட்டாவது கங்கையமரன் சார் எழுதின பாட்டாக இருக்கும். அதே போல் கங்கையமரன் சார் எழுதின பாட்டுன்னு இருக்கிற ஒரு 10 பாட்டில் 3 பாட்டாவது அது வைரமுத்து எழுதின பாட்டாக இருக்கும். அப்படி ஏதாவது நானும் அப்படி நினச்சது உண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க நண்பர்களே. வணக்கம்.